ரமலானுடைய நோன்பை வச்சு தராவியை தொழுது நல்ல அமல்கள் செய்து சாதாரண நாளை கொண்ட வீணான பேச்சுக்களை பேசி அந்த அமல்களை வீணாக்கி விடக்கூடாது. இது 2வது ரக்காத்துல ஓதப்பட்ட ஆயத்து. அடுத்ததாக அல்லாஹ் 17வது 12வது ரக்காத்துல ஒரு வசனத்தை ஓதுனாங்க இமாம் இன்னைக்கு ஓதக்கூடிய நேரத்துல. என்னன்னா, ஃபன்துர்னா வலா தகுல் ராயினா, ராயினா என்று நீங்கள் சொல்லாதீர்கள், ஃபன்துர்னான்னு சொல்லுங்க. இது ஒரு கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் இங்க இருந்து எங்களையும் இப்போ ஒரு பக்கம் நான் திரும்பிட்டு பேசுறேன்னா இந்த பக்கம் உள்ளவங்க யார சொல்ல இந்த பக்கம் திரும்புங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுறது கூப்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஆசத்துல. அதற்கு ராயினா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்களை பாருங்கள், ராயினா எங்களை பாருங்கள், இந்த பக்கம் நோக்குங்கள் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் எவ்வளவு மதிநுட்பமானவன் பாருங்க. அந்த ராயினாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், மூமின்களே நீங்கள் இனிமேல் ராயினாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, ஃபன்துர்னா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். ஏன்னா ராயினாங்கிறது 2 அர்த்தம் உள்ளது. குஃபார்கள் முனாஃபிகீன் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே ராயினா அப்படிம்பாங்க. இந்த ராயினா அப்படிங்கிறதுக்கு ஆடு மேய்ப்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ராயினாங்கிறதுக்கு ஆடு மேய்ப்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹை பார்த்து எங்களுக்கு ஆடு மேய்ப்பவரே அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்னு ரப்புல் ஆலமீன் நபியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஃபன்துர்னா எங்களின் பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். இதெல்லாம் குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது. அல்லாஹ் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனை உற்று நோக்கி அவனுடைய மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேட வார்த்தைகளை மாற்றி சொல்லுங்கள், நீங்க ராயினான்னு சொல்லாம ஃபன்துர்னான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற செய்தியும் 2வது ரக்காத்துல நாம இன்னைக்கு கேட்டோம். அதற்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயத்தை அல்லாஹ் அங்க இன்னைக்கு ஓதி காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமான உள்ள நிலைமையிலே தவிர வேறொரு நிலைமையில் மௌத்தாக வேண்டாம் அப்படின்னு உபதேசம் பண்ணதாக சொல்றாங்க. ஏன்னா முஸ்லீமா இருந்தால் முஸ்லீமா தானே மௌத்தாக போறோம், இதுக்கு என்ன ஒரு உபதேசம்? ஒரு நபி போய் பிள்ளைங்களை வச்சுட்டு ஏன் சொல்லணும்? கேள்வி வருதா இல்லையா? நம்ம முஸ்லீமா தான் மௌத்தா போறோம், நாளைக்கு முஸ்லீமா வாழ்ந்தோம் முஸ்லீமா மௌத்தா போறோம். இந்த செய்தியை எல்லாம் குர்ஆன்ல கொண்டு வரணும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் முஸ்லீமா தவிர நீங்க வேற ஒரு நிலைமையில மௌத்தாதீங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா இதுல தான் இருக்குது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் இப்ப நம்ம வாழ்ற மாதிரி முஸ்லீம்கள் கடன் இல்லாத, நல்லா கவனிங்க, கடன் இல்லாத நிலையில் மௌத்து வரணும், கலாவான தொழுகை இல்லாத நிலையில் மௌத்தாகணும். நைட்ல உங்களுக்கு ஏதாவது மௌத்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த இஷா தொழுகையும் வித்திரு தொழுகையும் தொழுது இருக்கணும். இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எப்போ வேண்டுமானால் ஒரு வயதுக்கு பின்னால எல்லா நேரத்திலையும் மௌத்துக்கு தயாரானால் முதல் வக்தை நாம் முடித்திருக்க வேண்டும். கடன் இல்லாத நிலையில் மௌத்தா இருக்கணும், 2வதாக கலா இல்லாத நிலையில் மௌத்தாக வேண்டும், 3வதாக பாவம் இல்லாத நிலையில் மௌத்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? தௌபா செஞ்சு ரெடியா இருக்கணும். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றோம், இணை வைப்பதை தவிர எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறான். நம்ம இந்த லைலத்துல் கத்ர், மேராஜ் ரைட்டு இதுகளை தான் தௌபாவுக்கு பயன்படுத்துறோம். 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷத்தை ஒரு நாளைக்கு தௌபாக்காக பயன்படுத்தணும். அதுலயும் சுபுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்படி இஸ்திக்ஃபார் நான் ரமலான்ல மட்டும் சொல்லலை, ரமலான் அல்லாத காலங்கள் அப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டே வந்தோம்னா பாவம் இல்லாத நிலையில் மௌத்தாயிடுவோம். கடனை யோசனை பண்ணி கடனை கொடுத்துருங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க நம்ம சமுதாயத்துல. வியாபார வர்க்கம் கடன் விஷயத்துல 10 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க எத்தனையோ வக்து தொழுகை அவன்கிட்ட கொடுக்க வேண்டி வரும். நீங்க ஓதுன திலாவத்தில் குர்ஆன் நன்மை நீங்க கொடுக்க வேண்டி வரும், வெறும் 10 ரூபாய்க்காக. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. கடன் இல்லாத நிலையில் மௌத்தை கேளுங்க, தௌபா செஞ்ச நிலைமையில மௌத்துக்கு தயாராக இருங்க, கலாவான தொழுகை இல்லாத நிலையில் மௌத்துக்கு தயார் இருக்கணும். இந்த கருத்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ உண்மையான முஸ்லீமான உள்ள நிலைமைகளை தவிர வேற ஒரு நிலைமையில் நீ மௌத்தாக வேண்டாம். முஸ்லீமான நிலைமை மௌத்தான்னா இன்பம் இல்லை. அதே நேரத்தில் எல்லா விஷயத்துக்கு மேலாக ஒரு விஷயம் தெரியுங்க, சக்கராத் என்பது வாழ்க்கையினுடைய துவக்கம். அந்த துவக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவோடு அமையணும் அப்படிங்கிறது இந்த கருத்துல சொல்லப்படுது. அடுத்ததாக 18வது ரக்காத்துல ஒரு சூரா ஓதுனாங்க, வல் நபுல் வன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷ்ஷிரி ஸாபிரீன். அதாவது நாம் உங்கள் செய்திகளை கொண்டு சோதிப்போம், வறுமையை கொண்டு சோதிப்போம், உயிர் சேதத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். இப்படி அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லிட்டு வந்து அதெல்லாம் சோதனை வெற்றியோடு இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யார் சொல்கிறார்களோ நபியே அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கூட நற்செய்தி சொல்லுங்கள்.
நம்ம மௌத்துக்கு முன்னாடி தான் இன்னால் இல்லான்னு நம்ம சொல்றோம். கடையில ஒரு நாள் 3 நாள் துவைந்து வியாபாரம் இல்லை, இன்னால் இல்லாஹி அதிகமா ஓதணும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இன்னால் இல்லாஹி அதிகமா ஓதணும். வீட்டுல சண்டை சச்சரவா இருக்குது, இன்னால் இல்லாஹி அதிகமா ஓதணும். நம்ம மௌத்துக்கு மட்டும் அப்படியா இன்னால் இல்லான்னு நம்ம பயன்படுத்துறோம்ல. குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், அது தவறான ஒரு செய்தி. உடம்பு சரியில்லாத நேரத்துல வீட்டில் உள்ள பிரச்சனை, முசீபாங்கிற எல்லா வார்த்தையை பயன்படுத்தினான். முசீபான்னா பொதுவான ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை. அந்த முசீபத்து எப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம தனிப்பட்ட முறையிலேயே துரத்துதோ அந்த நேரத்தில் அதை துரத்தக்கூடிய வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தை. இது எல்லாரும் வாயிலையும் வரக்கூடிய வார்த்தை தான். அதனால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலேயே சொல்லுவான், நீங்கள் நபியே அப்படி சொல்லி வாழ்ந்து பழகிறவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. நம்ம இன்னைக்கு 1.5 மணி நேரம் நின்று தொழுகிறோம்னா எதுக்கு? என்ன நோக்கம்? என்ன? நல்ல பிள்ளைங்க பேர் எடுக்கிறதுக்காக வேண்டியா? இவன் தராவே தொழுகிறோம் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டியா? நத்திங், ஒண்ணுமே கிடையாது. நாளை அல்லாஹ் சொர்க்கத்துல உட்கார்ந்து அந்தஸ்து உயர்த்தி தந்துட மாட்டானா? நரகத்துடைய நெருப்பு படாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்த மாட்டான். இதை தவிர வேற உங்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா? இல்லை. குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், இந்த ஒரு மாசம் ஒவ்வொரு வினாடியும் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய வினாடி என்பதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை மனசுல நிறுத்திக்கிட்டு அல்லாஹ்விடம் எவ்வளவு தூரம் நெருங்க முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கி போங்க. ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு ஒரு டிப்ஸா தர்றேன். துவாக்கள் 3 வகைப்படும். இந்த பல தடவை பயானில் சொல்றதா பெண்களுக்கு. ரப்பனா ஆத்தினா லனா புசனா ஓதுறீங்கல்ல, ஹாஃபில்கள் ஓதுறாங்க, அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. கேட்கிற உங்க ஆமீன் சொல்ற உங்களுக்கும் அர்த்தம் தெரியாது. தெரியுமா? அர்த்தம் தெரியாது. ஆனா இதுக்கு துவா ஓதுதல். துவா கேட்குறீங்க, யாரெல்லாம் எனக்கு அதைத்தா இதைத்தா அப்படி பண்ணி இப்படி பண்ணி கேட்குறீங்கல்ல, இது துவா கேட்குதல். தனிமையில் உட்காந்து கேட்குறீங்களா, இது துவா கேட்குதல். இது சிறப்பு. இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. குறிப்பா பெண்கள் சகோதரிகள் இதை கவனிங்க. அல்லாஹ்விடம் பேசுதல். அல்லாஹ்விடம் ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிடுறேன், அல்லாஹ்விடம் பேசுதல். அல்லாஹ்விடம் பேசுதல்டா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சஹருடைய நேரத்துல அதிகாலை நீ சஹருக்கு சாப்பாடுக்க பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காரருக்கெல்லாம் சமைக்க இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்க உட்காந்துருக்கு. எந்திரிச்ச உடனேயே சமையல் கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, சமையல் கட்டுக்கு போய் எல்லாத்தையும் சூடு பண்றதுக்கு முன்னால 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. ரப்பிட்ட பேசுங்க. புருஷன்ட்ட எப்படி பேசுறீங்க? 23 வயசு 24 வயசு கல்யாணத்துக்கு முன்னாள் வரைக்கும் அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? கணவன் மனமேடையில வச்சு அறிமுகமான பின்னால்தான் புருஷன் தெரியும். மைண்டு ஒத்துக்கிறது, இவன் புருஷன், இவனோட தான் நம்ம மிச்ச காலம் குப்பை கொட்டணும், வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட ஒரு அந்நியோன்யம் ஏற்படுத்துறீங்கல்ல. பெத்த தாய் தந்த அப்படிங்கிறதுக்காக ஒரு உறவு ஏற்படுத்துறீங்கல்ல. இவன் என்னும் கூட பிறந்தவன், இவனுக்கும் எனக்கும் ஒரே தாய் தான், இவன் என்னோட சகோதரி, இவன் என்னுடைய சகோதரன் அப்படின்னு பேசுங்களேன். அந்த மாதிரி இவன் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ், இவன் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ், என்னை படைத்தது, என்னை ஆளாக்கியது, எனக்கு உடல் நலத்தை தந்தது, எனக்கு நோயானால் சிஃபாவை தருவது, உணவு தருவது, தாகம் தருவது, நடக்கக்கூடிய சக்தியை தந்தது, பார்க்கக்கூடிய ஆற்றலை தந்தது, எல்லாம் இவன் தான். இவன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு மெயின் செட்டை கொண்டு வாங்க. மெயின் செட்டை கொண்டு வந்துட்டு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சொல்லி காட்டுங்க, யாரெல்லாம் நீ இப்படிலாம் இருந்தேன், எனக்கு நீ இப்படியெல்லாம் எனக்கு செஞ்ச, இன்னும் நான் இதையெல்லாம் ஒன்றுக்கு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் சமையல் கட்டுக்கு போறதுக்கு முன்னால ரப்பத்துல பேசுங்க. அதோட இன்பத்தை சொல்லலாம் முடியாது, ஒரு ஆலிமா இருந்து சொல்லலாம் முடியாது, தானாக அதை நீங்க அனுபவிக்க வேண்டும். அதனால் 2வதாக அந்த விஷயம், எந்த நேரமும் குர்ஆன் கையுமாக இருங்கள். குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ், குல் நாஸ், குல் ஃபலக், எந்த சூறா இருக்குதோ அந்த சூறாவை அதிகமா ஓதிட்டு இருங்க. கவுண்டிங் தேவையில்லை, என்ன தேவையில்லை, ஒன்று தேவையில்லை. தலையை மட்டும் மறைச்சிக்கிட்டு நைட்டியை போட்டு ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மலக்குமார்கள் சவாபை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க தர்த்தீபா உட்காந்து குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு ஒது செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பேசுறது ஆரம்பி. குர்ஆனுங்கிறது கலாமுல்லா, அல்லாஹ்வோட பேச்சு, அல்லாஹ்வோட பேசுறது தான். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் முழுவதும் அமல் செய்யக்கூடிய நசீபையும், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நசீபையும் தௌஃபீகையும், அதிகமாக தொழுகக்கூடிய தௌஃபீகையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு